குருவி காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களுக்கும் அவளால முடிஞ்ச உதவிய செஞ்சு அவங்க கூட ரொம்ப நட்புணர்வா வாழ்ந்துட்டு வந்தா. ஒரு நாள் காலையில மிட்டுவும் அவனோட மனைவி ஹரியாலியும் மீனுவ பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. மீனு, வர வாரம் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். ஆனா மாப்பிள்ளை வீட்ல கேட்ட அளவுக்கு வரதட்சணைய என்னால கொடுக்க முடியல. அதான் உன்கிட்ட உதவி கேட்டுட்டு போலான்னு வந்தேன். அண்ணா, எதுக்காக நீங்க இவ்ளோ கெஞ்சி கேக்குறீங்க? ஒரு அத்தையா இருந்து அவளுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வேன். அப்படின்னு சொன்ன மீனு அவகிட்ட இருக்கிற நகைகளை எடுத்து மிட்டு கிட்ட கொடுத்தா. என்ன மீனு, உன்கிட்ட இருக்கிற நகைகள் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்ட? தயவு செஞ்சு தயங்காம இந்த நகைகளை நீங்க வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னா. மீனும் இந்த அளவுக்கு சொன்னதால மிட்டுவும் ஹரியாலியும் அந்த நகைகளை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா அவங்களோட வீட்டுக்கு பறந்து வந்தாங்க. ஒரு நாள் காலையில மீனு குருவி ஒரு கூடு நிறைய பழங்களை எடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தா. அந்த நேரம்னு பார்த்து அவ வீட்டுக்குள்ள கோரிக்காகும் அங்க இருக்கிற தானியங்களை சாப்பிட்டுட்டு இருந்தது. மீனுவுக்கோ அவளை பார்த்ததும் பயங்கரமா கோபம் வந்துடுச்சு. ஏ கௌரி, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுவும் வேணும்னா என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோன்னு. ஆனா நான் சொல்றது நீ காதுலயே வாங்கறது இல்ல. எப்ப பார்த்தாலும் திருடி தின்றதே வேலையா வச்சிருக்க. நீ பெரிய ஆளு, உன்கிட்ட கேட்டுதான் நான் சாப்பிடணும், அப்படித்தானே? திருடி தின்னதும் இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை இவ்வளவு அகங்காரமா பேசிட்டு இருக்க. அப்படின்னு சொன்னா. இதே மாதிரி ரெண்டு பேருக்கும் ரொம்பவே வாக்குவாதம் முத்தி போயிடுச்சு. உடனே கோபப்பட்ட மீனு கோரிய பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சா. அடி தாங்க முடியாம கோரி அவ வீட்ல இருந்து வெளியில வந்தா. காலு, அந்த மீனும் இருக்கால, அவ என்ன இன்னைக்கு பயங்கரமா அடிச்சிட்டா காலு. என்ன சொல்ற? ஒரு சிட்டுக்குருவி உன்ன அடிச்சிட்டாளா? ஆமாங்காலு, நான் ரெண்டே ரெண்டு தானியங்களை அவ கூட்டுல இருந்து எடுத்து சாப்பிட்டேன். அதுக்கு போய் என்ன ரொம்ப மோசமா பேசி அடிச்சுட்டா. அவ அடிச்சு வெளியில தருத்துறத காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் பார்த்துட்டாங்க. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. எந்த பறவைங்க முன்னாடி நீ அவமானப்பட்டு நின்னியோ அதே பறவைங்க முன்னாடி அந்த மீனுவை நாம அவமானப்படுத்த. அந்த மீனுவுக்கு காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. அந்த திமிருல தான் அது இந்த அளவுக்கு ஆடுது. முதல்ல அந்த பறவைங்கள்ட்ட இருந்து நம்ம மீனுவை பிரிக்கணும். பிரிச்சு அவளை அவமானப்படுத்தி இந்த காட்டை விட்டு துரத்தி அடிக்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அப்படின்னு கௌரி சொன்னா. பிறகு காகங்கள் ரெண்டு பேரும் மீனுவை எப்படி அவமானப்படுத்துறது அப்படின்னு சொல்லி திட்டம் தீட்ட ஆரம்பிச்சாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. என்னங்க, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. வாங்க, நம்ம போய் நதிக்கரையில தண்ணி குடிச்சிட்டு வரலாம். பிறகு ரெண்டு பேரும் சேர்ந்து நதிக்கரையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகவும் கபூதரோட வீட்டுக்குள்ள வந்தது. அங்க இருக்கிற அலமாரிய அது திறந்தது. அதுக்குள்ள இருக்கிற தங்க நெக்லஸ எடுத்தான். ரொம்ப வேகமா மீனு வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சான். நகையை எடுத்துக்கிட்டு காலுக்காகவும் நேரா மீனுவோட வீட்டுக்கு வந்தது. மீனு குருவியோ உணவை தேடி காட்டுக்குள்ள போயிருந்தா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்ட காலு அவளோட கோட்டுக்கு அடியில அந்த தங்க நெக்லஸ மறைச்சு வச்சான். கபூத்தரும் லூசியும் வீட்டுக்கு வந்தாங்க. அலமாரியோட கதவு திறந்திருக்கத பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியானாங்க. ஐயோ, போச்சு போச்சு, என்னோட 5 சவரன் தங்க நெக்லஸ் யாரோ இப்படி அநியாயமா திருடிட்டாங்க. அப்படின்னு சொல்லி லூசி அழ ஆரம்பிச்சா. இங்க பாரு லூசி, அழாத. தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா இந்த நகைய நமக்கு தெரிஞ்ச யாரோ தான் திருடி இருக்காங்க. அதனாலதான் நம்ம வீட்டை விட்டு வெளியில போனதும் உடனே வந்து அலமாரிய திறந்து எடுத்திருக்காங்க. கண்டிப்பா நகை காட்டை விட்டு வேற எங்கேயும் போயிருக்காது. நீ பதட்டப்படாம இரு. நாம எப்படியோ அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னு கபூதர் அவளுக்கு ஆறுதல் சொன்னா. நகைய தேடி ஒவ்வொரு பறவை வீட்டுக்கா போய் அவங்க கேட்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு? எல்லாருமா சேர்ந்து என்னோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஒண்ணுல மீனு, நான் தண்ணி குடிக்க போனப்போ யாரோ என்னோட அலமாரிய திறந்து நகையை எடுத்திருக்காங்க. அதான் காட்டுல இருக்கிற எல்லாரும் வீட்டையும் சோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அதான் உன்னோட வீட்டையும் சோதனை பண்ணலான்னு வந்திருக்கோம். பிறகு மீனுவோட வீட்ல எல்லா திசையிலையும் பறவைகள் தேட ஆரம்பிச்சாங்க. காலுக்காகமும் எல்லார் கூடவும் சேர்ந்து நகைய தேடுற மாதிரி நடிச்சது. பிறகு மீனுவோட கூட்டுக்கு அடியில இருந்து ஒரு தங்க நெக்லஸ் அது எடுத்தது.
என்னது? என்னோட வீட்ல எப்படி இந்த நகை வந்தது? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சும்மா நடிக்காத. நீ இப்படிதான் அடுத்தவங்க கிட்ட இருந்து பொருளை எடுத்து இல்லாதவங்களுக்கு தான தர்மம் பண்ற மாதிரி நடிக்கிறியா? இல்ல லூசி, நான் எந்த தப்புமே பண்ணல. நிஜமாவே சொல்றேன், நான் இது எதையுமே நான் எடுக்கல. இந்த நெக்லஸ் எப்படி இங்க வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு என்ன நம்பு. உன்னோட வீட்ல இருந்து எடுத்ததுக்கு அப்புறம் எப்படி நீ சொல்ற வார்த்தையை நான் நம்ப முடியும் அப்படின்னு சொல்லி லூசி ரொம்ப கோபமா பேசினா. ஒரு பெட்டி நிறைய நகைய வாங்கிட்டு போன மிட்டு கூட அந்த இடத்துல மீனுக்கு சப்போர்ட்டா பேசல. இதனால மீனு ரொம்பவே மனசு வருத்தப்பட்டா. இந்த பறவைங்களுக்கு நம்ம எவ்வளவு உதவி செஞ்சிருப்போம். ஆனாலும் ஒருத்தர் கூட என்னோட நியாயத்தை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமும் நாம இந்த காட்டுல இருக்கவே கூடாது. அன்னைக்கு ராத்திரியே அந்த காட்டுல இருந்து வெளியேறினா. எத்தனை தடவை அந்த மீனு கிட்ட நாம அவமானப்பட்டிருப்போம். அது எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு மொத்தமா அவளுக்கு கொடுத்துட்டோம். இது நினைச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு காலு. இன்னைக்கு நான் நிம்மதியா படுத்து தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி கோரி ரொம்பவே சந்தோஷப்பட்டா. அப்படியே நாட்களும் நகர ஆரம்பிச்சது. காட்டுல பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சது. காகங்கள் 2 பேரும் வழக்கம் போல எதையாச்சும் திருடி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து காட்டுக்கு வந்தாங்க. காலு. என்னால குளிர தாங்கவே முடியல காலு. காத்து வேற பலமா வீசுது. வாங்க எங்கேயாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு நாம போகலாம். ஆமா கௌரி, நாம இப்படியே இருந்தோம்னா கண்டிப்பா செத்து போயிருவோம். வா, இதோல ஒரு வீடு தெரியுதுல்ல, அந்த வீட்டுல போய் நம்ம உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காகங்கள் 2 பேரும் அந்த வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. வாசல் கதவை காலு ரொம்ப வேகமா தட்டுனா. வீட்டுக்குள்ள இருந்து மீனு குருவி வெளியில வந்து பார்த்தா. காலுன்னா கோரியக்கா, என்னாச்சு 2 பேருக்கும்? என்ன இப்படி மழையில நனைஞ்சு வந்திருக்கீங்க? வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். அவகிட்ட இருந்த பழங்களை எடுத்து கொடுத்தா. மீனுவோட இந்த செயலை பார்த்து காகங்கள் 2 பேரும் ரொம்பவே வெட்கி தலை குமிஞ்சாங்க. மீனு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு மீனு. உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமே நாங்க தான். உன் மேல இருக்கிற கோபத்துல அன்னைக்கு உன்னை பழி வாங்கிட்டோன்னு நான் தான் லூசியோட நகையை எடுத்து உன்னோட கூட்டுல ஒழிச்சு வச்சேன். தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிரு மீனு. காலுன்னா எனக்கு அது அன்னைக்கே தெரியும். என்ன மீனு சொல்ற? எல்லாமும் உனக்கு தெரியுமா? ஆமா காலுன்னா, அன்னைக்கு ராத்திரி அழுதபடியே நான் வீட்ல இருந்து வெளியேறினேன். அப்பதான் உங்க வீட்ல இருந்து பயங்கர சிரிப்பு சத்தம் கேட்டுச்சு. ஏதோ நீங்க என்னை பத்தி பேசுற மாதிரி என் காதுல விழுந்தது. அதான் என்ன பேசுறீங்கன்னு நான் என்ன கேட்டேன். அப்போ நீங்களும் கோரியும் பேசிட்டு இருந்த எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேன். அப்பவே எனக்கு தெரியும் இதுக்கு காரணம் நீங்க தானே. ஏன் மீனு, எல்லா விஷயமும் தெரிஞ்சும் கூடவா நீ எங்களுக்கு உதவி செஞ்ச? உண்மையாவே உனக்கு ரொம்ப பெரிய நல்ல மனசு மீனு. கோரியக்கா, எதுக்கு அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு? என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுல யாரு மேலேயும் எந்த கோபமும் கிடையாது. எனக்கு யாரு மேலேயும் எந்த கோபமும் இல்லக்கா. ஆனா சில வருத்தம் மட்டும்தான் இருக்கு. அதுவும் உங்க மேல கிடையாது, காட்டுல இருக்கிற மற்ற பறவைங்க மேலதான். அவங்களுக்கெல்லாம் நான் நிறைய நேரத்துல நிறைய உதவிகளை செஞ்சிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு சங்கடமான சூழ்நிலை வந்தப்போ ஒருத்தர் கூட எனக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட பேசல. அதை நினைச்சுதான் என் மனசு இப்போ வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்படுது அப்படின்னு மீனு சொன்னா. இது கேட்டு காகங்கள் 2 பேரும் அவங்களாலதான் இந்த நிலைமை மீனுக்கு வந்ததுன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஒரு நாள் காலையில வயதான காகம் ஒண்ணு ரொம்ப வேகமா பறந்து வந்தது. அந்த காகம் நேரா கபூத்தர் வீட்டு வாசல் கதவை தட்ட ஆரம்பிச்சது. வயசான அம்மா வந்திருக்கம்மா, ரொம்ப பசியோட இருக்க. ஏதாச்சும் சாப்பிடுற பொருள் இருந்தா கொடுமா அப்படின்னு சொல்லி அந்த காகம் கேட்டது. உடனே கபூத்தர் வாசலுக்கு வந்து அதுகிட்ட இருக்கிற ஒரு ஆப்பிள் பழத்தையும் கொடுத்தது. அதை வாங்கின அந்த வயதான காகம் ரொம்ப வேகமா அதை எடுத்துட்டு பறந்து போனுச்சு. அட, என்ன இது? குரலை கேக்குறப்போ ரொம்ப வயசான முடியாத பாட்டி மாதிரி இருந்தது. இது என்னடானா பழத்தை பார்த்ததும் இவ்வளவு சுறுசுறுப்பா பறந்து போகுது. இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கபூத்தர் சொன்னது. பிறகு அந்த வயதான காகம் ஆப்பிள் பழத்தை நதிக்கரையில உட்கார்ந்து ரொம்பவே ருசிச்சு சாப்பிட்டுச்சு. பிறகு மறுபடியும் வேகமா பறக்க ஆரம்பிச்சது. இந்த தடவை அந்த காகம் மீனு வீட்டு கதவை தட்ட ஆரம்பிச்சது. மகளே, ரொம்ப பசியா இருக்குமா? சாப்பிட்டு 2 நாள் ஆகுது. ஏதாச்சும் உணவு பொருட்கள் இருந்தா கொடுமா
அம்மா, என் வீட்ல எந்த பொருளுமே இல்ல. வேணும்னா ஒண்ணு பண்ணுங்க. நான் போய் வெளியில உணவை எடுத்துட்டு வரேன். அது வரைக்கும் என்னோட குழந்தைய நீங்க கவனமா பாத்துக்கோங்க. சரிம்மா, கண்டிப்பா உன் குழந்தைய நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். சீக்கிரமா போயிட்டு வாமா. அம்மாவால ரொம்ப நேரத்துக்கு பசிய தாங்க முடியாது. அப்படின்னு சொன்னது. பிறகு மீனுக்குருவி உணவு தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சது. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை பாக்குறதுக்கு ரொம்பவே முடியாம இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா மகளே, எனக்கு ரொம்ப உடல்நிலை சரியில்லை. அம்மா வர வரைக்கும் நாம 2 பேரும் ஏதாச்சும் விளையாடலாமா? சரி மகளே, நான் வேணும்னா உனக்காக அந்த அலமாரியில இருந்து குதிச்சு காட்டட்டுமா? பாட்டி, நீங்க காமெடி எல்லாம் பண்ணாதீங்க. ஒழுங்கா ஒரே இடத்துல விளையாடுற மாதிரி விளையாட்டு இருந்தா சொல்லுங்க. இல்ல பாப்பா, என்னால நிஜமாவே அந்த அலமாரியில இருந்து குதிக்க முடியும். அப்படியா? எங்க குதிச்சு காட்டுங்க. உடனே அந்த வயதான காகம் அலமாரியில இருந்து தலைகீழா குதிச்சது. இத பார்த்த சாய்ஷா ரொம்பவே ஆச்சரியமும் சந்தோஷமும் பட்டா. பிறகு உணவு தேடி போன மீனுக்குருவி நிறைய தானியங்களை எடுத்துட்டு அவளோட கூட்டுக்கு வந்தா. 2 தானியங்களை அந்த வயதான காகத்துக்கிட்ட கொடுத்துட்டு மீதத்தை தனக்காக வச்சுக்கிட்டா. வீட்ல என்னோட பேர குழந்தைங்க ரொம்ப பசியா இருப்பாங்க. இது நான் அவங்க கூட பகிர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த தானியங்களை எடுத்துட்டு ரொம்ப வேகமா அந்த வயதான காகம் பறந்தது. இத பார்த்து மீனுவும் சாய்ஷாவும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பாட்டி பாக்குறதுக்கு தான் வயசானவங்களா இருக்காங்க. ஆனா உண்மையாலுமே ரொம்ப பலசாலி. அந்த பாட்டி எனக்கு நிறைய புது புது விளையாட்டெல்லாம் கத்து கொடுத்தாங்க தெரியுமா? இந்த அலமாரியில இருந்து தலைகீழா குதிச்சாங்கம்மா. என்னம்மா சொல்ற? அந்த வயசானவங்க அலமாரியில இருந்து தலைகீழா குதிச்சாங்களா? நீ சொல்றத என்னால நம்பவே முடியல. இது கேட்டு மீனுவுக்கு லேசா அந்த காகத்து மேல சந்தேகம் வந்தது. உங்களுக்காக நான் தானியங்களை எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓரி, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. எங்க நீ கையும் களவுமா மாட்டிக்குவியோன்னு தோணுது. ஐயோ காலு, அத நினைச்சலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைங்களும் சரியான முட்டாளுங்க. இந்த முட்டாளுங்க கிட்ட கண்டிப்பா நான் மாட்ட மாட்டேன். பிறகு காகங்கள் 2 பேரும் அந்த தானியங்களை ரசிச்சு சாப்பிட்டாங்க. மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மறுபடியும் கோரி அவளோட கண்ணாடியையும் விக்கையும் மாட்டிக்கிட்டு ஒரு வயசான பறவையா அவளை மாத்திக்கிட்டா. பிறகு ரொம்ப வேகமா காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. இன்னைக்கு மறுபடியும் கோரிக்காகவும் மீனுவோட வீட்டு வாசல் கதவை தட்டுனா. எனக்கு தெரியும், கண்டிப்பா நீங்க இன்னைக்கும் வருவீங்கன்னு. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சரி மகளே, நீ கவனமா போயிட்டு வா. நீ வர வரைக்கும் நான் உன் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன். மகளே, எனக்கு ரொம்ப மென்மையான பழங்களை சாப்பிடணும் போல இருக்கு. நீ வரும்போது ஏதாச்சும் பழங்கள் கிடைச்சா எடுத்துட்டு வாமா. சரிம்மா, நீங்க போய் வீட்டுக்குள்ள இருங்க. நான் போயிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துடுறேன். அப்படின்னு சொன்ன மீனு மறுபடியும் பழங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சா. ஹை பாட்டி, நீங்க இன்னைக்கும் வந்திருக்கீங்களா? ஆமா, இன்னைக்கு எனக்கு என்ன விளையாட்டு காட்ட போறீங்க? பாப்பா, இன்னைக்கு நான் உனக்கு குட்டிக்கரணம் அடிச்சு காட்டுறேன். அப்படின்னு சொன்ன அந்த வயதான கோரி குட்டிக்கரணம் அடிச்சு காட்டுனுச்சு. இத பார்த்து சாய்ஷா ரொம்பவே சந்தோஷப்பட்டா. பிறகு மீனு குருவி நல்ல மென்மையான செர்ரி பழங்களை எடுத்துட்டு வந்தா. அவ எடுத்துட்டு வந்த பழங்கள்ல பாதி பழத்தை கோரி கிட்ட கொடுத்தா. அதை எடுத்துக்கிட்டு அந்த வயசான காகம் ரொம்ப சந்தோஷமா அவ வீட்டுக்கு பறந்து வந்தது. ஆலு, பாத்தீங்களா? இன்னைக்கு நல்ல இனிப்பான பழங்கள் கிடைச்சிருக்கு. ஓரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. தினமும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா புது புது உணவுகளை சாப்பிடுறதை விட ஒரே நாள்ல நிறைய சுவையான உணவுகளை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ஆலு, என்ன சொல்றீங்க நீங்க? நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது மட்டும் இல்ல, நாம எப்படி தினமும் நிறைய உணவுகளை புதுசு புதுசா சாப்பிட முடியும்? அதுக்கு நம்ம கிட்ட நிறைய பணம் இருக்கணுமே. ஓரி, அதுக்குதான் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அந்த பறவைக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குன்னு சொன்னில, நீ ஒண்ணு பண்ணு. அந்த குழந்தைய எப்படியாச்சும் நம்ம இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துரு. அதுக்கப்புறமா நாம அந்த குழந்தைய மலையில இருக்கிற சேல் கழுகுக்கு உணவாக்கிடலாம். கண்டிப்பா அவர் அந்த குழந்தைக்கு நிறைய பொற்காசுகளை நம்மளுக்கு கொடுப்பாரு. பிறகு அந்த பணத்தை வச்சு நாம வேற ஒரு காட்டுக்கு போய் ஒரு பணக்கார வாழ்க்கைய வாழலாம். ஆலு,
நீங்க சொல்ற யோசனை ரொம்ப அற்புதமா இருக்கு. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு நான் அந்த குழந்தைய மலை உச்சிக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். அப்படின்னு சொன்னா. பிறகு மறுநாள் காலையில பொழுதும் விடிஞ்சது. மீனுக்குருவி வழக்கம் போல அந்த வயதான பாட்டிய தன் குழந்தைக்கு காவலுக்கு வச்சுட்டு அவ உணவு தேடி காட்டுக்குள்ள பறக்க ஆரம்பிச்சா. ஐ பாட்டி, இன்னைக்கு நாம வேற ஏதாச்சும் புதுசா விளையாடலாமா? பாப்பா, இன்னைக்கு நான் உன்னை மலை உச்சிக்கு கூட்டிட்டு போறேன். அங்க இருந்து தலை கீழே குதிச்சு நான் காட்டுறேன். அத பார்த்தா உனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். அப்படின்னு சொன்ன அந்த வயதான காகம் பிறகு குழந்தைய கூப்பிட்டு மலை உச்சியை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. நீனும் நம்ம காட்டுக்குள்ள புதுசா ஒரு வயசான பறவை வந்திருக்கு. அது பாக்குறதுக்கு தான் ரொம்ப வயசானதா இருக்கு. ஆனா அதோட நடவடிக்கை எல்லாம் பாக்குறப்போ எனக்கு என்னமோ அது மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. கபுதரண்ணா, நீங்க அந்த யாசகம் கேக்குற பாட்டிய பத்தியா சொல்றீங்க? ஆமா மீனு. ஆமா, உனக்கு எப்படி அது தெரியும்? 2 நாளா அதுதான் என் குழந்தைய பாத்துக்குது. நான் அதுக்கு தேவையான உணவை எடுத்துட்டு வந்து தரேன். அதை பாக்குறப்போ ரொம்ப அப்பாவியா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி அது தப்பான பறவையெல்லாம் இருக்காது. இல்ல மீனு, இதுக்கும் நீ அதுகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. அது பாக்குறதுக்கு தான் வயசானதா இருக்கு. ஆனா அது பறக்கிறது எல்லார மாதிரியும் ரொம்ப வேகமா பறந்து போகுது. ஒரு வயதான பறவையால கண்டிப்பா அவ்வளவு வேகமா பறக்க முடியாது. ஆமா ஆமா கபுதரண்ணா, இப்பதான் நானும் ஒரு விஷயத்தை யோசிக்கிறேன். என் பொண்ணு கூட சொன்னா அது அலமாரி மேல இருந்து தலைகீழா குதிச்சு அவளுக்கு விளையாட்டு காட்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, நேத்து என்னடான்னா குட்டி கரணம் அடிச்சு அவளுக்கு விளையாட்டு காட்டியிருக்கு. எனக்கு என்னமோ நீங்க சொல்றத பாக்குறப்போ அது மேல சந்தேகமா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம்னு பார்த்து அந்த வயசான பறவை தன் பொண்ணை கூப்பிட்டுட்டு மலை உச்சியை நோக்கி பறந்து போணுச்சு. மீனு, அங்க பாரு. அந்த பறவை உன் பொண்ணை கூப்பிட்டுட்டு மலை உச்சிக்கு பறந்து போகுது. ஐயோ கபுதரண்ணா, என் பொண்ணுக்கு ஆபத்து. வாங்க சீக்கிரமா அதை பின்தொடர்ந்து போகலாம். அப்படின்னு சொல்லி பறவைங்க 2 பேரும் அந்த காகத்தை பின்தொடர்ந்து போனாங்க. பிறகு அந்த காகத்தை வழிமறைச்சு அதுகிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆமா, உங்களை நான் வீட்டுல தானே இருக்க சொன்னேன். நீங்க எங்க என் பொண்ணை கூட்டிட்டு போறீங்க? அது மேல சந்தேகப்பட்டு கபூதர் அது பக்கத்துல போணுச்சு. அது தலையில இருக்கிற விக்கையும் கண்ணாடியையும் கழட்டுனுச்சு. இந்த காட்டுல இருக்கால கோரி, அவதான் இத்தனை நாளா நம்மள ஏமாத்தி இருக்கா. எதுக்காக தான் இப்படி அடுத்தவங்கள வேஷம் போட்டு ஏமாத்துறியோ? உன்ன மாதிரி ஒரு பறவைய நான் பார்த்ததே கிடையாது. ஆமா, இப்ப என் குழந்தைய கூப்பிட்டுட்டு நீ எங்க போற? அந்த கழுகுக்கு உணவாக்கத்தானே? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. நான் எந்த தப்புமே பண்ணல. மீனும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. இல்ல, எனக்கு தெரியும். கண்டிப்பா நீ என் குழந்தைய கொல்றதுக்காக தான் கூட்டிட்டு போற. அப்படின்னு சொல்லி ரொம்ப வேகமா கபூதரும் மீனுவும் அவளை தாக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸை பார்க்க மறக்காம நம்மளோட சிட்டு பேர்ட் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.